மாசி இது வந்து சிக்கன் தாளிச்சா, சிக்கன் குழம்பு தாளிச்சா அது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுலேகாஸ் டைரி. இது போன விலாகோட கண்டினியூஷன் விலாக் தான். இது போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அந்த விலாகுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். அதை பார்த்துட்டு இது பாருங்கள், இல்லைன்னா இதை பார்த்து முடிச்சுட்டு கூட அது பாருங்கள். நான் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம தென்காசி, குற்றாலம் அது பக்கத்துலலாம் எந்தெந்த ஹோட்டலில் எது நல்லாயிருக்கும்லாம் சொல்லியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து நாங்கள் போனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மேக்கரை இருக்குது பார்த்தீங்கன்னா, மேக்கரை டு அச்சன் கோவில், அங்கே தான் போனோம். அச்சன் கோவில் போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி தான் இருக்கும், சிலு சிலுன்னு போகிற வழியெல்லாம் ஒரே மலையாக இருக்கும். நீங்கள் இந்த மந்த்தில் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லேசான சாரல் மலையோட சூப்பராக இருக்கும். நாங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போனோம். அப்போது வந்து கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது. ஆனால் இந்த பிளேஸில் மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மூணார் போன ஃபீலிங் இந்த இடம் வந்து நமக்கு கொடுக்கும். நல்லா சிலு சிலுன்னு காற்றோட்டமாக, எங்கே பார்த்தாலும் அங்கங்கே மலையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குகை ஒன்று போகும் உள்ள, சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த இடம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போங்க. குற்றாலம் பக்கத்துலேயே தான் இருக்குது. வெத்தலை கொடி மாதிரியே ஒன்று இருக்குது பாருங்க. இது அப்படி வெத்தலைன்னு நினச்சிட்டேன். பார்க்கும்போது வெத்தலை மாதிரியே இருந்துச்சு. இது என்ன கொடின்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த மாதிரி கொடி மாதிரி போகுது. அன்றைக்கி அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரூம் போயிட்டோம். இது வந்து அடுத்த நாள் காலையில். அன்றைக்கி வந்து நாங்கள் காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டு கேரளா பார்டரில் இருக்கக்கூடிய அந்த பாலருவிக்கு தான் நாங்கள் கிளம்பினோம். அதுக்கு வந்து காலையிலேயே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே வந்து பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அது போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் இருந்தது. இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் சாப்பிட்டோம். காலையில் நாங்கள் என்னென்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பம், கடலைக்கறி, அப்புறம் பீஃப் இதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் புட்டு கேட்டு பார்த்தோம், புட்டு கிடைக்கல. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா சைட்லலாம் இந்த வியூ வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அதனால் இதெல்லாம் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாலருவி வந்து சேர்ந்தாச்சு. இப்படி தான் இருக்கும். போகிற வழி வந்து சூப்பராக இருக்கும். 2 சைடுமே நல்லா காடு மாதிரி நல்லா இருந்துச்சு. என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, காருக்கு வந்து ஒரு 150 ரூபா வாங்குறாங்க. அப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து ஒரு 1/2 hour ஆகும் போகிறதுக்கு. டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வாங்குறாங்க. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது, ஒரு கடை கூட இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் கடை அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த இடத்துல பிளாஸ்டிக் எதுவுமே போடக்கூடாது. நல்லா க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சைட் சீன்லாம் சூப்பராக இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். சவுண்டு பார்த்தீங்களா, எப்படி சவுண்டு கேட்குது. இது மேலே போகணும். ஒரு 100 மீட்டர் கிட்ட, ஒரு 100 மீட்டர் கிட்ட நடந்து போகணுமா. அதான் ஃபால்ஸ் இருக்குது.
அருவி பார்த்திங்கன்னா செம்ம பெரிய அருவி, நல்லா இருந்துச்சு. நல்லா தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் உள்ளே போய் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. கீழே ஒரு சைடு வந்து ஜென்ஸ் வந்து குளிச்சுட்ருக்காங்க, இன்னொரு சைடு வந்து லேடிஸு. உள்ளே போனோம்னா நம்மளுக்கு அந்த கல்லுலாம் நிறையா இருக்கனால உள்ளே போய் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல எங்களால். ஃபோட்டோ ஷூட்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு இந்த இடம். குளிக்கிறது வந்து எங்கனாலேயே உள்ளே வந்து குளிக்க முடியல. கீழே வந்து ஒரு ஓடை மாதிரி இருந்தது, அதில் தான் நாங்கள் குளிச்சுட்டு வந்தோம். குளிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் கிளம்பி போனது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தருவி தான் போனோம். இப்போ வந்து ஐந்தருவி வந்தாச்சு. வந்து பார்த்தோம்னா சரியான கூட்டங்க. நல்லா க்யூவில் நின்று தான் எல்லாருமே குளிக்கிறாங்க, அந்த மாதிரி சரியான கூட்டம். சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த வெயிலுக்கு வந்து அந்த அருவியில் குளிக்கும்போது இந்த ஐந்தருவி வந்து சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நானும் க்யூவில் நின்று தான் குளித்தேன். குளிச்சுட்டு வந்து நம்ம எதுவும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலை, தலை துவட்டுறதுக்கு மட்டும் ஒரு டவல் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ட்ரெஸ்லாம் நம்ம லைட்டாக புழிஞ்சிட்டு விட்டோம்னா அந்த காற்றுலேயே நல்லா காஞ்சிருது. அடுத்து நாங்கள் போனது வந்து கலரி விருந்து, இந்த ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். வெளியில் வந்து ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா கூட இருந்துச்சு, ஊஞ்சல்லாம் இருந்தது. இந்த ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தென்காசியில் தான் இருக்குது. இந்த ரெஸ்டாரண்ட் கூட நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோட ரிவ்யூவில் பார்த்து தான் வந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாங்கள் என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நெய் சோறு, அப்புறம் இது வந்து கலரிக்கறி, இதுதான் சிக்கன் கலரிக்கறி வாங்கினோம். மட்டனில் கூட இருக்கா, நாங்கள் வந்து சிக்கன் வாங்கினோம். அப்புறம் ஒரு மாசி வச்சுருந்தாங்க, சிக்கன் லாலிபப் ஒன்று வாங்கினோம். அப்புறம் மட்டன் தாளிச்சா சாம்பார் ஒன்று, அப்புறம் அங்கே வந்து பருப்பு வச்சுருந்தாங்க. எல்லாமே சாப்பாடுலாம் செம்ம டேஸ்ட்டுங்க. ஒரு செஷ்வான் நூடுல்ஸ் ஒன்று வாங்கியிருந்தாங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா இது சீரக சம்பா அரிசியில் தான் இந்த நெய் சோறு செஞ்சுருந்தாங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. அப்படியே வீட்டில் செய்கிற சாப்பாடு மாதிரி இருந்தது. இங்கே வந்து இந்த கலரிக்கறி தாங்க ஸ்பெஷல். கலரிக்கறி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. மட்டனில் கூட இருக்குது, சிக்கன்லேயும் இருக்குது, மட்டன்லேயும் இருக்குது. நாங்கள் வந்து சிக்கனில் தான் வாங்கினோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு டெசர்ட் ஒன்று வாங்கினோம். இவங்க ரெஸ்டாரண்ட்லேயே இது வந்து ஸ்பெஷலாக, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசம். உண்மையிலேயே சொல்கிறேங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இளநீர் பாயசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக போனீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அப்புறம் நாங்கள் வந்து பழைய குற்றாலம் போகலான்னு சொல்லி கிளம்பி போயிருந்தோம். ஆனால் அது வந்து சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால 5 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். மற்ற அருவிலாம் வந்து எப்போவுமே நைட்லாம் கூட இருக்குமா, இது மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம். அவ்வளோதாங்க, இதோட வந்து இந்த விளாக் வந்து முடியுது. நாங்கள் வந்து அப்படியே சென்னைக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.